ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மகளிருக்கான உயர்த்தப்பட்ட உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம். டிசம்பர் 16ஆம் தேதி முதலே உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமை கோரலாம் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் மீண்டும் தொடங்கிய மழை கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கண்காணிப்பு தீவிரம். மத்திய அரசின் பூச்சியியல் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெருமை சேர்த்துள்ளதாக ஆளுநர் சிறப்புரை. இனி விரிவான செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மகளிருக்கான உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிவப்பு நிற குடும்ப அட்டைகளுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் நிற குடும்ப அட்டைகளுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் ஏற்கனவே வழங்கப்படுகின்றது. இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் தொடங்கி வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும் சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர், முதலமைச்சர் படம் மட்டுமே அரிசி மற்றும் கோதுமை வழங்கும் பைகளில் இருந்தால் போதும் என ஆளுநர் அறிவுறுத்தியதால் அவரின் படம் அச்சிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி பிராந்தியத்தில் 2,63,386 ரேஷன் கார்டுகள் உள்ளன என்றும், காரைக்காலில் 60,225 குடும்ப அட்டைகள், மாகியில் 7,981 குடும்ப அட்டைகள், ஏனாமில் 15,498 என மொத்தம் 3,04,790 குடும்ப அட்டைகள் உள்ளதாக தெரிவித்தார். இந்த குடும்ப அட்டைகளுக்கு இலவச கோதுமை விநியோகம் செய்ய மாதந்தோறும் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு 521, காரைக்காலுக்கு 120, மாகிக்கு 16, ஏனாமுக்கு 31 என 688 மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அவர் கூறினார். இலவச கோதுமை திட்டத்தின் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கூடுதலாக மாதம் 3,25 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றது முதல் சட்டசபையில் அறிவித்த அனைத்து மக்கள் நலத் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். இலவச அரிசி, கோதுமை வழங்கும் திட்டம் தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மூடப்பட்டுள்ள லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மகளிருக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அரசின் அனைத்து துறைகளையும் மேம்படுத்த பல பணிகளுக்கான ஆணைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், தேர்தலுக்கு முன்னதாக அறிவித்த அனைத்து மக்கள் நலத் திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். ஜனவரி 3-4 பொங்கலுக்கு அறிவித்த 250 ரூபாய்க்குரிய பொருட்கள் என்ன உங்களுக்கு முதல்ல தெரியும், பொருட்கள் வழங்கப்படும். இந்த அரசு சொன்ன செய்கின்ற அரசு அதே மாதிரி அறிவித்த, அதாவது நம்முடைய மகளிருக்கான உதவித்தொகை, இந்த உழைப்புக்கான அந்த தொகைகள் அறிவித்த அத்தனையும் இந்த சட்டமன்றத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றும். புதுச்சேரியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்த வாக்காளர்கள், வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விலாசத்தில் இல்லாத வாக்காளர்களின் பெயர்களை நீக்கம் செய்து பிழையில்லா வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதே சிறப்பு தீவிர திருத்தத்தின் நோக்கமாகும். சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்குவதற்கு முன்னதாக புதுச்சேரி, மாகி, ஏனாம் உட்பட 25 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 8,51,775 வாக்காளர்கள் இருந்தனர். இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்தனர். பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து கடந்த 11ஆம் தேதி வரை திரும்பப் பெற்றனர்.
புதுச்சேரி மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் 8,51,775 எண்ணிக்கையில் அனைத்து வாக்காளர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு 7,66,244 வாக்காளர்களிடமிருந்து திரும்பப் பெறப்பட்டுள்ளது. 85,531 வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் திரும்பப் பெறப்படவில்லை. மரணமடைந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள முகவரியில் இல்லாத வாக்காளர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரியில் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 16,171 வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் 45,312 வாக்காளர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் 22,077 வாக்காளர்கள் குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லாதவர்களாகவும் 1,627 வாக்காளர்கள் ஏற்கனவே வேறு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களாகவும் மற்றும் 344 வாக்காளர்கள் வேறு காரணங்களுக்காக நீக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 85,531 பேர் புதுச்சேரியில் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையின்றி குளிர்ச்சியான சூழல் காணப்பட்ட நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி பரவலாக மழை பெய்ததோடு புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த மாதம் முதல் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மழையின்றி குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. பகல் நேரங்களில் வெயில், மாலை நேரங்களில் குளிர் என தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்பட்டது. இந்நிலையில் மார்கழி மாதம் தொடங்கியதையொட்டி டிசம்பர் 16ஆம் தேதி காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மேலும் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையும் பெய்ததுடன் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் காவல்துறையினர் மற்றும் நீச்சல் பாதுகாப்பு வீரர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கடலில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் காலை முதலே வானம் இருண்டு காணப்பட்டதுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் புதுச்சேரி முழுவதும் கனமழை பெய்தது. மேலும் எதிர்வரும் தினங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள பூச்சியியல் ஆராய்ச்சி கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசின் பூச்சியியல் ஆராய்ச்சி கட்டுப்பாட்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பொன் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கு நிறுவன இயக்குநர் மஞ்சுராகி தலைமை தாங்கினார். ஆளுநர் கைலாஷ்நாதன் விழாவில் பொன் விழா மலரை வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர், தேசத்திற்கு அர்ப்பணிப்புடன் 50 ஆண்டுகால சேவையை நிறைவு செய்வது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றார். பூச்சியியல் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக 50 ஆண்டுகளில் உருவெடுத்துள்ளதாக கூறிய ஆளுநர், இது இந்தியாவிற்கு மட்டுமன்றி உலகம் முழுவதும் மரியாதையை பெற்றுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மதிப்புமிக்க ஆராய்ச்சி மையம் இருப்பது மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயம் என்றார் அவர். பொது சுகாதார ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கும் மையமாகவும் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் மாறியுள்ளதாக அவர் கூறினார். மலேரியா, யானைக்கால் நோய்,
டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய் கிருமிகளால் பரவும் நோய்கள் வரலாற்று ரீதியாக நாட்டில் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த நோய்கள் சமூகத்தின் ஏழ்மையான மக்களை மிகவும் பாதிப்பதாகவும் நோய் மற்றும் மரணத்தை ஏற்படுத்துவது மட்டுமன்றி பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தையும் தடுப்பதாக அவர் கூறினார். நோய்க்கிருமி கட்டுப்பாடு என்பது அறிவியல் செயல்பாடு மட்டுமல்ல, மனிதாபிமானம் உள்ள பணி என்றும் அவர் கூறினார். இது உயிர்களை காப்பாற்றுவது, துன்பத்தை குறைப்பது மற்றும் அனைவருக்கும் கண்ணியத்தை உறுதி செய்வது பற்றியது என்றும் கடந்த 50 ஆண்டுகளில் ஆராய்ச்சி நிறுவனம் பணியில் முன்னணியில் உள்ளதாகவும் ஆளுநர் கூறினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர் முகமது ஹசன் ஹமீது மற்றும் அரசு அதிகாரிகள், ஆராய்ச்சி நிறுவன மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பட்டியலில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பிப்ரவரி வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 28/10/25 முதல் 14/2/2026 வரை வரைவு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி புதுச்சேரியில் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார். வரைவு பட்டியலை வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு உரிமை கோரலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை உரிமைக்கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுடையவராக இருப்பின் வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்களை சேர்க்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய எஸ்ஐஆர் ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பாலையும் நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நிர்வாகிகள் நம்மளுடைய ஒத்துழைப்பாலையும் சிறப்பான முறையில் நம்மளோட டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணுறோம். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 12 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 12 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக 2 மற்றும் 3ஆம் தவணை தொகை 11,10,000ற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் அனில்குமார், கள ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஏற்கனவே 25 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் மேலும் 75 பேருந்துகள் இயக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 10,000 எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்க முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஒடிசா, குஜராத் மற்றும் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களும், சண்டிகர், புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டிற்கான 4,588 எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 75 எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கிக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 57,000 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தில் மத்திய அரசின் பங்காக 20,000 கோடி வழங்கப்பட உள்ளது. மீத தொகையை இயக்கப்படும் பேருந்துகளுக்கேற்ப அந்தந்த மாநிலங்களே அதற்கான தொகையை ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி புதுச்சேரி முழுவதும் எலக்ட்ரிக் பேருந்துகள் மூலம் பொது போக்குவரத்தை மேம்படுத்த ஆளுநர் கைலாஷ்நாதன் தீவிரம் காட்டி வருகிறார். மொத்தமுள்ள 75 பேருந்துகளில் 12 மீட்டர் நீளம் கொண்ட 50 பேருந்துகளை புறநகர் பகுதிகளுக்கு இடையில் இயக்கவும், 9 மீட்டர் நீளம் கொண்ட 25 பேருந்துகளை புதுச்சேரி நகர பகுதிகளுக்குள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் எலக்ட்ரிக் பேருந்துகள் செல்வதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு 8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மேட்டுப்பாளையத்தில் உள்ள லாரி முனையத்தில் 3.5 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டு அருகில் உள்ள துணை நிலையத்திலிருந்து கேபிள்கள் புதைக்கப்பட உள்ளன. பணிமனை கட்டுவதற்கு 12.75 கோடிக்கு வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான டெண்டர் விடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகள், தானியங்கி கட்டண வசூல் அமைப்புகள் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. இதற்கிடையே ஏற்கனவே புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இ ஸ்கூட்டர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க புதிய சாதி மற்றும் வருமான சான்றிதழ் தேவையில்லை என ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இ ஸ்கூட்டர் வாகனம் மற்றும் மின்சார 3 சக்கர வாகனம் வாங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களுக்கு புதிதாக சாதி மற்றும் வருமான சான்றிதழ் பெற தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தாங்கள் ஏற்கனவே பெற்று வைத்துள்ள சாதி மற்றும் வருமான சான்றிதழ்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் அல்லது சுய உறுதிமொழியுடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் தேர்வான விண்ணப்பதாரர்கள் புதிதாக சாதி மற்றும் வருமான சான்றிதழ்களை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தின் 16வது கிளையை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தின் 16வது கிளை அமைக்கப்பட்டுள்ளது. கிளையை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நெல்லித்தோப்பு மக்கள் மன்ற கிளை தலைவர் விஜயராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மக்கள் மன்றத்தை திறக்க வந்த லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட அக்கட்சியின் முன்னாள் மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. இதனால் அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளை தொடங்கி விறுவிறுப்பாக செய்து வருகின்றனர். குறிப்பாக அனைத்து கட்சிகளிலும் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோர்களிடம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார். இதையடுத்து புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் பனையூர் சென்று விருப்ப மனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட புதுச்சேரி மாநில முன்னாள் அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சஜிதா கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். அப்போது தேவநாதன், சரவணன், சக்தி ஆகியோர் உடனிருந்தனர். மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மக்கள் உயிரை பறிக்கும் போலி மருந்து தொழிற்சாலை குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் ராஜ்குமார், மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், திராவிடர் விடுதலைக் கழக லோக ஐயப்பன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஆலோசகர் ராமசாமி மற்றும் தமிழர் களம் அழகர் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போலி மருந்து தயாரிப்பு வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,270 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.